ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கும் ரொம்ப வைல்டான மூவ்ஸ் தாங்க கொடுத்துருந்துச்சு நிஃப்டியில். ஸோ நம்ம அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா வீக்லி சிபிஆரே ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்லேயே இந்த மாதிரி நேரோவாக தான் இருந்துச்சு. அது போக நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரே ஒரு மெல்லிசான ஒரு கோடு மாதிரி தாங்க இருந்துச்சு, அந்தளவுக்கு நேரோவாக இருந்துச்சு ஃப்யூச்சர்ஸில். இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான சிபிஆர் ட்ரேடர்ஸ்க்குலாம் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஆனால் சிபிஆர் யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் மேபி அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஆன மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேமில் நான் நிஃப்டியை காட்டுறேன். ஸோ என்ன மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அதுக்கு முன்னாடி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் எடுத்த உடனே ஒரு அக்ரெசிவான மூவ் நிஃப்டி ஸ்பாட்டில் கொடுத்துருந்துச்சுங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நிஃப்டி ஸ்பாட்டில் தாங்க இந்த மாதிரி அப்சைட் மூவ் ஆக ட்ரை பண்ணுச்சு. ஸோ மொதல் 2 கேண்டில் பாருங்கள், 915 920 அந்த 2 கேண்டிலும் சேர்த்து 117 பாயிண்ட்ஸ் பக்கம் ஏறி இருக்குங்க. ஸோ சேம் டைமில் நீங்கள் ஃப்யூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஒழுங்காக ஏறவே இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு மாதிரி ட்ராக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் கேண்டில்லாம் அப்படியே கீழே எடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்பாட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே மொதல் 2 கேண்டிலோட ஹைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 60 பாயிண்ட்ஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ இங்கே 117 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இங்கே 60 பாயிண்ட்ஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ சேம் டைமில் எக்ஸாக்ட்லி டைனமிக் ஜோன்ஸ் தொடரும்போதே நம்ம குரூப்பில் இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ கீழே போகிறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தோன்னா, ஸோ அக்ரெசிவாக போய் நம்ம டைனமிக் ஜோன்ஸை டச் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் கீழே விழுங்க. ஸோ இதில் சேம் டைமில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டும் வீக்லி சிபிஆர்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க சூப்பராக. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக ஸ்பாட்டில் ஒரு மாதிரி ஏறிட்டு இருந்துச்சு, ஃபியூச்சரில் இறங்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கான்ட்ராடிக்டரியான மூவ் இதையும் வச்சு தாங்க ரொம்ப கன்ஃபார்மாக கீழே தான் இறங்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ நினச்ச மாதிரியே பயங்கரமான ஃபால் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்நார்மலான டிஃப்ரென்ஸ் வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக அது ஒரு டீசெண்டான ஃபால் கொடுக்குங்க. ஸோ அதுக்குன்னு நாள் ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைக்கோத்தனமாக அப்பப்போ மேலே வந்தாலும் வரலாம். ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் கண்டிப்பாக ஒன் சைட் ஃபால் சூப்பராக போகும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் 1-2 நாள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான், ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு 180 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிட்டான். அதுக்கப்புறம் எங்கேருந்து எக்ஸாக்ட்லி ஏறிச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக் ஜோன்ஸ்லேருந்து தான். ஆனால் அது ஃபியூச்சர்ஸ்லேருந்து அப்போ ஏறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டோஜிலாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரிங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் இந்த நேரோ சிபிஆர் டேஸ் அன்றைக்கி கிடச்சுன்னா நிறைய டைம் எஸ்எல் அண்ட் ஒரு டைம் பண்ணுவானுங்க. ஸோ இந்த டோஜி அப்போ மட்டும் இல்லை, ஸோ இந்த நார்மலாகவே இந்த நேரோ சிபிஆர் வந்தாலே அன்றைக்கி தாங்க எஸ்எல் அண்டிங்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் ஓவராலாக ஒரு 10 டைம் எஸ்எல் அண்டிங் பண்ணுறாங்கன்னா அதில் 8 டைம் 7 டைம் பக்கம் நேரோ சிபிஆர் டேஸில் தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி சிபிஆரும் ஓரளவுக்கு நேரோ தான், ப்ளஸ் வீக்லி சிபிஆர் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் என்ன சொல்ல வரனா, இந்த மாதிரி டேஸில் நீங்கள் இந்த மாதிரி டோஜி சூப்பரான ஒரு செட்டப் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ட்ராக இருந்தால் கூட பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் திருப்பி கீழே எஸ்எல் அண்ட் பண்ணிட்டு தாங்க திருப்பி பயங்கரமாக மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ எங்களோட செட்டப்பில் இந்த மார்னிங் செகண்ட் கேண்டில் வேணால் ஓரளவுக்கு சூப்பரான என்ட்ரிங்க. ஸோ ஆனால் இந்த 2வது என்ட்ரி எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ அதனால் யாரும் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணல. ஸோ இந்த டோஜில் என்ட்ரு ஆகாமல் இருந்திருந்தால் கூட, ஆனால் இந்த எஸ்எல் என்டிங் கேண்டிலில் வேணால் என்ட்ரு ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான செட்டப்பு. ஆனால் இது நார்மல் டேஸில் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி நேரோ சிபிஆர் டேஸில் சம்டைம்ஸ் இந்த எஸ்எல் அண்டிங் நினச்சி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய டைம் ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி பயங்கரமான அடி வாங்கினாங்க. எஸ்எல் அண்டிங் பண்ணுறாங்கன்னு நினச்சி தேவையில்லாமல் ரீஎன்ட்ராகி ரொம்ப அப்புறம் சைக்காலஜிக்கலி நம்ம அடி வாங்கி ஓவர் ட்ரேட்லாம் பண்ணி அது நம்மளை செஞ்சு விட்டுருக்கு ஒரு நாள். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போடாதீங்க. ஆல்ரெடி ஒரு மந்த்துக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மட்டும் வேணால் ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆர் டேஸில் வர எஸ்எல் அண்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டோன்னா போதுங்க, பயங்கரமான ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் 200 பாயிண்ட் பயங்கரமாக மேலே ஏறிச்சு. 200 பாயிண்ட் ஏறினவே திருப்பி கடைசி எங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் டைனமிக் ஜோன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே எக்ஸாக்ட்லி கரெக்டாக படலைங்க. ஸோ ஆனால் இதையும் தாண்டி வேறு சில இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் ஒரு ஃபேக் அவுட் ஆச்சு. ஸோ இங்கே ஸ்பாட்டில் டைனமிக் ஜோன்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருந்திருக்கும்.
ஸோ எல்லாரும் பிரேக் அவுட் அப்படின்னு நினச்சி என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ அந்த டைனமிக் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஸோ ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை வீடியோ போட்டதுலேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களாம் இதை பிளைண்டாக பார்த்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நினச்சி இங்கே என்ட்ரு ஆயிருந்தவங்க வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை, நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அத்தனை பேரும் ரீட்டைலர்ஸ் வந்து மேபி பிரேக் அவுட்னு நினச்சி என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆனதுனால தாங்க பயங்கரமான ஒரு பெரிய ஃபால் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குன்னு இந்த இடத்தெல்லாம் ஃபில்டர் பண்ண தெரியுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைனமிக் ஜோன்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஆனால் எந்த டைனமிக் ஜோன்ஸை நம்பணும், எந்த டைனமிக் ஜோன்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கோரிலேஷனும், ஸோ அதுக்கப்புறம் இந்த இண்டைசஸ்க்கு நடுவில் உள்ள கோரிலேஷனும் நீங்களாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சாதாங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ட்ராப்ஸ் எல்லாம் ஸோ அந்த மெத்தடை வச்சு இந்த சிபிஆரும் டைனமிக் ஜோன்ஸோட செட்டப்ஸில் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும்னா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நீங்கள் சூப்பர் ட்ரெண்டோ, மேக்டியோ, ஆர்எஸ்ஐயோ இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக ஃபில்டர் பண்ணலாங்க. ஸோ எந்த மூவ்ஸ்லாம் நம்ம வந்து ட்ராப் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 சிக்னல்ஸ் கொடுக்குதுன்னு வைங்களேன் உங்களோட இண்டிகேட்டர், அதில் ஒரு 3-4 ஃபால்ஸ் சிக்னல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணுறது மூலயமா உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கான்செப்டை ரொம்ப இன்டெப்த்தாக புரிஞ்சிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோ வந்து அப்டேட் கொடுக்குறேங்க. ஸோ நம்ம கோர்ஸ் ஃபீ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. ஸோ ஜான்வரி 27 தாங்க பண்ண போகிறேன். நான் இந்த வீக்கெண்ட் அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணதுக்கப்புறம் மண்டேலேருந்து எல்லாருக்குமே நியூ ப்ரைஸில் தாங்க நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ சண்டே நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பல டைம் இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு நீட்டான பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இது பிரேக் டவுன் ஆனாலும் ஸோ இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நப்பாசையில். ஸோ ஏன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து இன்னும் க்ளோசிங் வைக்கல. ஸோ சம்டைம்ஸ் இந்த மந்த்லி சார்ட்டில் இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப ரேர் சினாரியோவில் அந்த மாதிரி நடக்குங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த எலெக்ஷன் டைம் வந்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோசிங் வச்சாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் டைம்னாலங்கிற மட்டும்தான் இந்த மாதிரி ஏறிடுச்சு, மற்ற டைம்லாம் ஏறாது அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஸோ சூப்பராக இங்கே வந்து பட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து பயங்கரமாக மேலே வச்சுட்டாங்க. ஸோ எனி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போதும் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் முடிகிறப்பையோ இல்லை அந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் வந்து முடிகிறப்பையோ இல்லை லாஸ்ட் ஃபியூ டேஸ்லேயோ ஏதோ ஒன்று வந்து பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எல்லாமே அப்படி தாங்க நடக்கும். ஸோ எஸ்பெஷலி 15 மினிட்ஸில் நடக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் நல்லா பிரேக் ஆன மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த 15 மினிட்ல கடைசி 2 நிமிஷத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 100 எஸ்எல் ஹண்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு 95 எஸ்எல் ஹண்டிங்க்கு மேலே கடைசி அந்த 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் தாங்க அடியிலேருந்து பயங்கரமாக ஏற்றுவாங்க. இந்த மாதிரி 1 hour டைம் ஃப்ரேம்லலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தெரியுங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 5 to 6 minutes 7 minutesல பயங்கரமாக எல்லாமோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா அப்படியே ஆப்போசிட் சைடில் எப்படியாவது இழுக்கணும் அப்படின்னு அந்த லாஸ்ட் 10 minutesக்குள்ளே சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ அதனால தாங்க நம்ம எப்போவுமே இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸும் பாருங்கன்னு ஏகப்பட்ட டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இண்டெக்ஸை விட அந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்லாம் ஸ்டாக்குக்கு ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு முக்கியமான லெவலில் உடைக்கிற மாதிரி உடச்சி, ஆனால் அதுக்கப்புறம் வீக்கெண்ட் அந்த ஃப்ரைடே க்ளோசிங் வந்து வர்றப்ப பயங்கரமாக அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இழுக்க ட்ரை பண்ணியிருப்போங்க. அதுதாங்க நானும் சொல்ல ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் அந்த டைம் ஃப்ரேம் முடிகிறப்ப கடைசி வந்து ஒரு ட்ரை வந்து கொடுப்பாங்க பயங்கரமாக. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் கடைசி சில நாட்கள் தான் இருக்குது. இப்போ இன்னும் எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா 6 நாள் தாங்க இருக்குது. ஸோ அந்த 6 நாள்லேயும் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மட்டும் பார்த்தோன்னா மண்டே டு ஃப்ரைடே தாங்க இருக்குது. அதோட இந்த மந்த் வந்து முடியுது. ஸோ அப்படின்னா இன்னும் ஒரு 5 days தாங்க இருக்குது. இன்றைக்கி ஒரு ஜெனுவினாக ஒரு பயங்கரமான ட்ரை வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ட்ரை கொடுத்ததே அதுக்கு தாங்க. ஸோ எப்படியாவது மந்த் எண்டுக்குள்ளே இதை வந்து அப்படியே மேலே சைட் வந்து க்ளோசிங் வச்சிடணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வேறு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீக் குரூப்பில். ஸோ 24 வருஷமாக நிஃப்டி வந்து 3 மந்த்லி கேண்டிலுக்கு மேலே ரெட்டில் க்ளோசிங் வச்சதே இல்லை. 3 ரெட் க்ளோசிங் வந்து வச்சுருக்கு, ஆனால் 4வது க்ளோசிங் வந்து வச்சதே இல்லை அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா உண்மையிலே இல்லைங்க.
ஸோ இந்த மாதிரி டோஜி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 மந்த்லி ரெட் க்ளோசிங், அதுக்கப்புறம் ஒரு மந்த் வந்து ரெட் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து டோஜி தான். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு பாடினா உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ இந்த கேண்டிலோட ஃபார்மாக இருக்கிற இடம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான பாடி வச்சு ஒரு 4 ரெட் கேண்டில்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்ததே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே போனேங்க, பின்னாடி வர உண்மையிலே இல்லை தான். ஸோ அந்த டோஜிலாம் 1-2 வந்துருந்துச்சு, ஆனால் அந்த டோஜியை தாண்டி பாடி இருக்கிற மாதிரி எதுவுமே பெருசாக வந்தது இல்லைங்க. 3 வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு, ஆனால் 4th கேண்டில் வந்து வரவே இல்லை. கடைசியாக எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 2001 தாங்க எங்கேயோ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள், 2000 to 2001. ஸோ இது வந்து அந்த .com பபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஷ் வந்து ஆச்சுங்க. ஸோ அந்த 1990s எண்ட்லேருந்து 2000 ஸ்டார்டிங்கில் இந்த இன்டர்நெட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வேர்ல்ட் லெவலில் ஒரு பெரிய கிராஷ் வந்து வந்துச்சு. ஸோ அந்த டைமில் தாங்க இங்கே பாருங்கள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ரெட்டிஷாக க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் 3 மாதத்துக்கு மேலே க்ளோசிங்கே வச்சது இல்லையாம். ஸோ அதான் 2001லேருந்து 25னா 24 வருஷம் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருஷக்கணக்கில் பேர் மார்க்கெட் அப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்லாம் இருந்திருக்கு. ஸோ ஆனால் அது வந்து கண்டினியூஸாக ரெட்டாக க்ளோஸ் பண்ணல. ஸோ 1 மந்த்தாவது ரொம்ப மைல்டாக ஒரு க்ரீன் க்ளோசிங் வந்து வச்சுருவாங்க. ஸோ ஆனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனாலேயே இப்படி ஒன்று ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து க்ரீன் க்ளோசிங்காக வர வைக்க இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ சூப்பராக ட்ரை பண்ணாங்க, நல்லா இதுவரை ஏற்றுனாங்க ஓரளவுக்கு டீசெண்டாக. ஸோ ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர்நூன் ஃபால் வந்தது பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் வரும்னு சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓரளவுக்கு இதுவரை இவ்வளோ வைப்பான், இந்த வீக்லி சிபிஆர் அண்ட் டெய்லி சிபிஆர் பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் அதையும் பிரேக் பண்ணி ரொம்ப ஃபால் வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் வெறும் 5 days தாங்க டைம் வந்து இருக்குது, அதுக்குள்ளே ஏற்றுவாங்களான்னு எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஸோ மார்னிங் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க, ஏன்னா இன்னும் ஒரு 300 to 350 பாயிண்ட் தான் தேவைப்பட்டுருந்துச்சு இந்த க்ரீன் க்ளோசிங் வந்து வைக்கிறதுக்கு. இது வந்து க்ரீன் க்ளோசிங் வைக்கணும்னா என்ன ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இது வந்து இந்த ஓப்பனிங்க்கு மேலே வந்துட்டாலே க்ரீன் க்ளோசிங் வந்து ஆயிரும். எக்ஸாக்ட்லி இந்த பாடியோட அப்பர் சைட் வந்துட்டாலே க்ரீன் க்ளோசிங் வந்து ஆயிருங்க. ஸோ அப்போனா இங்கேருந்து இந்த பாடியோட ஹைட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு 525 பாயிண்ட் பக்கம் வந்து தேவைப்படுதுங்க. 544 பாயிண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் 5 நாளில் 544 பாயிண்ட் ஏறினாதாங்க ஸோ இது வந்து ஒரு க்ரீன் க்ளோசிங் வந்து வைக்க முடியும். ஸோ ரெட் இல்லாமல் ஒரு க்ளோசிங் வைக்கணும்னாலே ஸோ அவ்வளோ தூரம் வந்து வரணுங்க. ஸோ க்ரீன்னா நான் எக்ஸாக்ட்லி ஒரு டோஜி தான் போட முடியும். ஸோ ரெட் இல்லாமல் ஒரு டோஜி வரும், அவ்வளோதான். இன்னும் நல்ல க்ரீனாலாம் வேணும்னா ரொம்ப பெருசாக வைக்கணும். ஸோ ஆனால் மார்னிங் நல்லா ஏறினதில் இன்னும் ஒரு 300 to 320 பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து 5 நாள் வந்து இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 60 பாயிண்ட் ஏறினா கூட போதும். ஸோ அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஓரளவுக்கு டீசெண்டான க்ளோசிங் இருக்கும், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவானுங்களோ அப்படின்னு ஒரு நப்பாசையில் இருந்தேன். எனக்கு எதுக்கு நப்பாசுனா, முன்னாடி எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏறினாலும் இறங்கினாலும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தான் இருப்பேன். ஸோ ஆனால் இப்போ தான் சும்மா கொஞ்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேங்க, ஒரு 5-6 லட்சம் பக்கம். ஸோ அதுவும் நான் Nifty 50 ஸ்டாக்ஸில் மட்டும்தாங்க போட்டிருக்கேன், வேறு எந்த ஸ்டாக்லையுமே போடல. ஸோ ஏன்னா நான் அதை எப்போ வேணாலும் திருப்பி எடுப்பேன் தேவைப்பட்டால். ஸோ அதனால் அதெல்லாம் ரிஸ்கியான மிட் கேப், ஸ்மால் கேப் அதிலலாம் போட வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் எனக்கும் இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டாவது கொஞ்சம் லைட்டாக மேலே வருமே அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில் இருந்தேன். ஸோ ஆனால் இதுக்கு மேலே அப்படி க்ளோசிங் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ மண்டே வந்து ஒரு பெரிய கேப் அப் வந்து கிடச்சி, அது வந்து ஃபர்தராக அன்றைக்கே ஏறணும்னு கூட அவசியம் இல்லை. அது அட்லீஸ்ட் அது சஸ்டெயின் ஆகி அப்படியே சைட்வேஸில் முடித்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேலே க்ளோசிங் வைக்கிறதுக்கு ஒரு 40-50% சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் மண்டே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக கஷ்டம் தாங்க. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக அதை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக வீக்னஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த 20 EMA வந்து வந்துடுவாங்க மந்த்லி டைம் ஃப்ரேமில். 22,350 பக்கம் இருக்குது. ஸோ 200% இங்கே வந்து வந்துடுவான். ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியலன்னா, ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மந்த்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ராங் க்ளோசிங் வர முடியலனாலும் பயப்படாதீங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக இன்னொரு ட்ரை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதையும் உடைச்சா வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகலாம். ஸோ இதை உடைக்காத வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இன்னும் ஒரு 3% ஃபால் வந்து இருக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டிக்கு கண்டிப்பாக ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வரும்போது ஓவராலாக நம்ம மற்ற செக்டார்ஸ்லாம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து அனலைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் தைரியமாகவே இருங்க. ஸோ அதையும் மீறி இதை உடச்சுனா இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ஸோ இன்னும் சீப்பாக கிடைக்குதுன்னு ஜாலியாக ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஆவரேஜ் பண்ண காசு இல்லைனாலும் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கணும். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் லாஸ் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பேர் தெரியாத ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ அப்படியே ஜாலியாக நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிரும். ஸோ அதனால தாங்க நான் வந்து நிஃப்டி 50ல் மட்டும்தாங்க போட்டு வச்சுருக்கேன். 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் ஒரு எமர்ஜென்சி வந்தால் நான் வந்து எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ ஃபால் ஆனாலும் நீங்கள் வந்து பேனிக் ஆகவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நிஃப்டி இங்கேருந்து ஏற ட்ரை பண்ணுமா, இல்லை 20 EMA வந்துட்டு இங்கேருந்து ஏற ட்ரை பண்ணுவானா, இல்லை கிராஷ் ஆகி இந்த 20,400 இந்த கேப் வந்து ஃபில் பண்ண வருவானா அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கரெக்ஷனில் எந்த மாதிரியான குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.